அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பா இல்லாம நிர்வாகிகள் சந்திப்பா மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அந்த ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு மார்ச் 4ஆம் தேதி நடக்கப் போகுது. அத பத்தின விவரங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. அது நல்லபடியா நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அத பத்தியும் விரிவா நம்ம பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூரில் விஜய் அவர்களுடைய சந்திப்பு நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் சரவணன் அவர்கள் மத்திய மாவட்ட செயலாளர் போய் அனுமதி கேட்டிருந்தாங்க. எழுத்துப்பூர்வமாக மட்டும் அனுமதி கொடுக்காம வாய் வழியாக அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்துப்பூர்வ அனுமதி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த இடங்களையெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணி, மட்டப்படுத்தி, ஏன்னா இது வந்து வெளிப்படையாக நடக்க போகிற ஒரு அரங்கு மாதிரி இல்லாமல், அதாவது வேலூரில் நடந்த மாதிரி இல்லாமல், வெட்ட வெளிச்சமாக நடக்க போகிற ஒரு திறந்த வெளி கூட்டம் அப்படின்றனால, அந்த மட்டப்படுத்தி மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு, தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணினதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட போய் ஓகே பண்ணும்போது, அவங்க வந்து பார்த்து எழுத்துப்பூர்வமாக அனுமதி கொடுப்பாங்க. அதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூமி பூஜையோட தொடங்கியிருக்கு. அதை தான் நீங்கள் வந்து நியூஸில் பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நாள் அப்படின்றது இன்னைக்கு தஞ்சாவூர் மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் நம்மளோட கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் எப்போ எங்கள் ஊருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றனால இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வரப்போறாரு. கண்டிப்பாக இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்றது பிளாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் அவர்களுடைய அந்த கொஞ்சம் மன வருத்தமாக குடும்ப பிரச்சனைகள்லாம் சில வந்துருச்சு. இருந்தாலும் கூட அந்த ஒரு அந்த பிரச்சனைலாம் ஒதுக்கி வச்சுட்டு இது வேற, அரசியல் வேறு, குடும்பம் வேறு அப்படின்ற ஒரு பேச்சில் இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்து கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருந்த முடிவை கூட தள்ளி வச்சுட்டு இப்போதைக்கு நான் தஞ்சாவூருக்கு வர்றேன் அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்திருக்காரு. இது வந்து நல்ல முடிவாக இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேச போகிற அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு ஒரு திரைமறைவில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு KA செங்கோட்டையன் அவர்கள் ஒருத்தரை சொல்லியிருப்பாரு. அது சொல்லக்கூடாது, அவர் பெரிய டாப்ல இருக்கிறாரு. ரொம்ப சாதாரண ஆள் இல்லை, பெரிய லெவல் இருக்கிறவரு. அண்ணா திமுக நட்பு இருக்கு, திமுக இருக்கு, எங்களோட இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் பேர சொல்ல நல்லா இருக்காரு. மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இன்னைக்கு டிவிக்கோட இணைய போது. அவர் அதிமுகவில் இருந்தவர், திமுகவில் இருந்தவர், ஒரு மிகப்பெரிய நபர். இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னோடனே நம்ம பயலுக்கு அப்புறம் பயங்கரமாக வந்து கூகுள் அது இதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கட்சி யாராக இருக்கணும், இது அமெரிக்காவில் இருக்கிறவர்னா அவரோ பெரிய ஆள், டாப்பில் இருக்கிறது யார், ஒருவேளை அவராக இருக்குமோ, ஒருவேளை இவராக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, நானும் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை. அவர் வேற யாரும் கிடையாது, நெப்போலியன் அவர்கள். அவர் தான் வந்து சேர்றதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும், நம்ம எதிர்பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேச வந்தது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னைக்கு டிவிகே உடைய காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிட்டே இருக்கு. எப்பப்பா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஒரு பிறந்த நாளுக்கு, ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி போட்ட அந்த பதிவு அப்படின்றது இன்னைக்கு பெரிய அளவில் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங், அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங் அப்படின்றனால அது பெருசாக பேசணும். நம்மளே அது 2 வீடியோ போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா, மத்தியானத்துக்கு மேலே ஆதவ் அர்ஜுனா வெளியில் கிளம்பி போயிருக்காப்புல. எங்கே போகிறாரு? ஹைதராபாத்துக்கு. ஆல்ரெடி மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் MP அவர்கள் ஆல்ரெடி ஹைதராபாத்தில் தான் இருக்காப்புல. அது போக இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் ஹைதராபாத் வராங்க. அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா ஏதோ சம்பவம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நேர்முகமாகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு பக்கம் என்னதான் உள்ள புகுந்து குறுக்குச்சால் ஓட்டி ஏதாவது கலகம் மூட்டிடலான்னு பார்த்தா கூட அதுக்கு சோடாங்கர் அவர்களும் சரி, மாணிக்கம் தாகூர் அவர்களும் சரி கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது ராகுலுக்கும் ஆதவுக்குமான ஒரு நெருங்கிய பேச்சுவார்த்தையாக போயிட்டு இருக்கு. ராகுல் வந்துட்டு ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுனா மூலியமாக விஜய் அவர்கள்ட்ட ஃபோனில் பேச வச்சாரு அப்படின்றது ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது முடிவாயிரும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் 5ஆம் தேதி தமிழகம் வரதா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியாக மாற்றியிருக்காங்க. அப்படின்னும் போது அவர் 6ஆம் தேதி இங்கே வரும்போது அவர் ஒரு தேசிய தலைவர். அவருக்கான அந்த ஒரு மேடை அப்படின்றது 1 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களை திரட்டி போட போகிற அந்த மேடை அப்படின்றதுல இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கொடி பறக்க போகுது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன காமெடியாகவே சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க வாங்கியிருக்கிறது என்னமோ காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி அவர் வரப்போறாரு, அவங்களோட கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தையாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சும் 1 லட்சம் அவங்களுக்கு ஒருவேளை காங்கிரஸாக இருக்கலாம், இது திமுகவாக இருக்கலாம், டிவிகேவாக இருக்கலாம், அது வேற இருந்தால் கூட அனுமதி வாங்கினது வந்து காங்கிரஸ் கூடிய ராகுல் காந்தி வராருன்ற ஒரு அனுமதி. இங்கே இந்த மேடை அப்படின்றது இன்னைக்கு விஜயோட மேடையாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த களம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஏன்னா இன்னைக்கு காவல்துறையினரே வந்து வெளிப்பிதிங்கி போகிற அளவில் ஆயிருமோ அப்படின்னு அவங்களே வந்து ஒரு பக்கம் பக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வேற தெரியாதனமா அனுமதியை கொடுத்துக்கிட்டோம். திடீர்னு வேற விஜய் வராரு, விஜயோட தொண்டர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த களம் எப்படிடா இருக்கும், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கு. அது வந்து சின்ன ஒரு செய்தியாக தான் இருக்குது. இன்னும் வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரல. இதனால நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றனால சொல்லிட்டேன். பார்ப்போம் போக போக. இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தையில் அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு அப்படின்றத பெரிய அளவில் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிவிக்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு 70 தொகுதி தர்றோம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படின்றது இன்னைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து பெரிய இழுபறியில் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எங்களுக்கு 30 தொகுதி வேணும், 2 ராஜ்யசபா வேணும் அப்படின்றது நிலையா நின்றுட்டு 2 குறைச்சிக்கிட்டு 28க்கு வந்துட்டாங்க. ஆனால் திமுக வந்துட்டு 25க்கு மேலே உங்களுக்கு தர முடியாது, ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் தருவோம் அப்படின்றதையும் தொடர்ந்து இழுபறி போயிட்டு இருக்கிறனால இன்னைக்கு 25 வருட சகாப்தம் அப்படின்றது முடிவுரை எழுத போறாங்க அப்படின்றது இன்னைக்கு தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் திருமாவர்களும் வந்து லேசா கலர்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஆனா கூட பாத்தீங்கன்னா எனக்கு 3 தொகுதி போதும் அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சு இன்னைக்கு மறுபடியும் அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கூட நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், விஜய் அவர்களுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது ஆல்ரெடி ரெடி பண்ணினது. அந்த ரெடி பண்ணின வேட்பாளர் பட்டியலில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குரிய அந்த தொகுதி எது சின்னது மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டி வரும். ஏன்னா அவங்களுக்கான தொகுதி பங்கீட்டில் அவங்களுக்கு கேட்குற தொகுதியை கொடுத்தாகணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறனால அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றத வெளிவிடாமல் வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் சந்திப்பு அப்படின்றது, தஞ்சாவூர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் அவர்கள் பயங்கரமாக பேச போகிறார். ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா 2-3 நியூஸ்லாம் வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமாக பரவுச்சு. கண்டிப்பாக இதில் வந்து விஜய் அவர்கள் கோபமாக இருக்காரு, மன வருத்தத்தில் இருக்காருன்னு கூட சொல்லியிருந்தா கூட அவர் வெளியில் வந்து பேச போகிற விஷயம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம பேசினது வேறையாக இருந்தால் கூட இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே வர்ற விஜய் அவர்கள் இந்த தஞ்சாவூர் மண்ணில் வச்சு என்ன பேச போகிறார்? ஏன்னா கூட்டம் நெருங்கிடுச்சு நாளை கழிச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவர் வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது காவல்துறை சொன்ன மாதிரி நீங்கள் வண்டிகளை பின்தொடரக்கூடாது, அவர் பேசுகிற இடம் தவிர்த்து வேறு இடங்கள்லாம் வந்து மக்கள் கூட்டம் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்போது அதை மத்திய மாவட்ட செயலாளர் வந்து விஜய் சரவணன் அவர்கள் இதை தெளிவாக வந்து தொண்டர்களுக்கு எடுத்துரைச்சு தனியார் கம்பெனியிலேருந்து அந்த தொண்டர் படை அப்படின்றதான இறக்குறாங்க ஒரு 500 பேர். அது போக தன்னார்வலர் படை டிவிக்கில் இருக்கிறவங்களும் வந்து அந்த தொண்டர் பணியை மேற்கொள்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா பார்க்கிங் விஷயம். அந்த 14 ஏக்கரில் இந்த பேசுகிற இடம் இருந்தால் கூட பார்க்கிங்காக 30 ஏக்கருக்கு மேலே இடம் ஒதுக்கி வண்டி வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்காகவும் இது காலையில், அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, டைமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்குமான டைமிங் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு டைமிங் அப்படின்றது மித்த கூட்டத்தில் கேட்ட டைமிங்கை விட கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து தஞ்சாவூர் வர்றது கண்டிப்பாக விமான நிலையம் அங்கே கிடையாது, ஒன்று காரில் வரணும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ரெடி பண்ணுவாங்க. அது என்ன எப்படியோ ஹெலிகாப்டர்லாம் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக கார் வழியாக தான் வருவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அப்படின்றனாலையும் தொண்டர்கள் படை அதிகமாக வந்து சூழுவாங்க. வண்டி வந்து கொஞ்சம் எப்படின்னா என்னதான் விஜய் அவர்கள் சொன்னால் கூட அந்த இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றதும், அது போக பொதுமக்கள் இந்த சுங்கச்சாவடியில் நின்றுக்கிறது, வண்டியை கொஞ்சம் சூழ்ந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் அதிகம் நடக்கும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதானே உலக வழக்கம். அப்படின்றனாலையும் வண்டி கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் ஊர்ந்து தான் வந்தாகணும் அப்படின்றனால அதிக டைமிங்காக கேட்டிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயமா 10லேருந்து 3 மணின்னு கேட்டிருக்கும் போது கண்டிப்பாக 10 மணிலேருந்தே வெயில் வந்து இப்போ அதிகமாக ஆரம்பிக்கிறனால 2-12 மணிக்குள்ளே வெயில் அதிகமாக தான் இருக்குன்றனாலையும் ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். தயவுசெய்து தொண்டர்கள் வந்து அந்த ஒரு தண்ணி தன்னோட உடம்பு நிலையை பொறுத்து வாங்க, அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் காவல்துறையினர் அதை கொடுத்துருக்கதை பின்பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் நிறையா வாட்டி சொல்லிட்டோம், தம்பிகளாக ஹெல்மெட்டை போடுங்க, வண்டி பின்னாடி போகாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பும் வந்து இன்றைக்கி தலைமையை கொண்டுட்டு போய் பாதிக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே வந்து பல்வேறு தரப்புலேருந்து நம்மளுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய அளவு சதி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தா கூட நம்மளே சூனியம் வச்சுக்க கூடாது அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்கு. இதை நான் நிறைய வீடியோல பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். தயவுசெய்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணி அடுத்து நடக்க போற அந்த ஒரு பொதுக்கூட்டமோ நிர்வாகிகள் சந்திப்புக்கோ எந்த ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாம நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு. அதனால இதை நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கு ஈஸியா நம்மளுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜய் அவர்கள் பேச போற அந்த முக்கியமான விஷயத்தை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை தயவுசெய்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.